அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் எங்கேருந்து வந்தது அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தது. எதுக்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கேன்டீன் அட்டெண்டன்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலில் 2 வேகன்சியும் ஓபிசியில் வந்துட்டு 1 வேகன்சியும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் எது அப்படின்னா இதுதாங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் http://gst.chennai.gov.in. அவங்களோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க 17ஆம் தேதி. அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இது வந்து அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஃபோட்டோ காப்பி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். உங்களுடைய ரோல் நம்பர் ஓகேங்களா. இது வந்துட்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் எழுதணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர். அந்த பெயர் வந்துட்டு செகண்டரி ஸ்கூல் 12th 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அப்பா பெயர், இதுவுமே கேபிட்டல் லெட்டர்ஸ். உங்களுடைய அம்மா பெயர், அதுவுமே கேபிட்டல் லெட்டர். இதில் எல்லாமே கேபிட்டல் லெட்டர். அட்ரஸ், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபோன் நம்பர் வந்துட்டு வேலிடான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு லேண்ட்லைன் இருந்துச்சுன்னா வித் எஸ்டிடி கோடோடு நீங்கள் எழுதிக்கலாம். மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர் ஓகேங்களா. இது ரெண்டுமே நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆதார் நம்பர் அது வந்துட்டு கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ் இருந்தால் எழுதுங்க, இல்லைனா வேணாம். டேட் ஆஃப் பர்த், இந்த டேட்டு மந்த்து இயரு இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு இன்வேர்ட்ஸ், அதாவது இங்கே வந்துட்டு நியூமரிக்கல்ஸில் அந்த 1 2 3 அதில் எழுதுவீங்க. இது வந்துட்டு இன்வேர்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் எழுதணும். உங்களுடைய டேட், அதாவது உங்களுடைய ஏஜ் வயது, இந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அந்த டேஸ் அதாவது நாட்கள் உட்பட நீங்கள் வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணணும். ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ், உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியுமோ அந்த மொழி வந்துட்டு நீங்கள் அங்கே எழுதணும். நேஷ்னாலிட்டி அஃப்கோர்ஸ் இந்தியனாக தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். எசென்ஷியல் வந்துட்டு இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அங்கே எப்போ வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணீங்க ஓகேங்களா. சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி என்ன, ரிமார்க்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு மேக்ஸிமமாக எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ காலம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டேபிளர் காலமில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரியா ஓகேங்களா, இல்லைனா அதர் பேக்வேர்டு கேஸ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் இருப்பீங்க. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு டிக் பண்ணுங்கள், இல்லைனா வேணான்னு விட்டுருங்க. இந்த டேபிளர் காலம் யாருக்கு அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட பர்சன்ஸாக இருக்கீங்க அப்படின்ட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஏன்னா தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிளேஸு டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் இங்கே வைக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர் ரெண்டுமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லைனாலும், அதாவது இந்த இம்ப்ரெஷனும் சரி இந்த சிக்னேச்சரில் ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லைனாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பின்னாடி நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணுமோ அதை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைமிங்காக ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸோட சர்டிஃபிகேட், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. பர்மனெண்ட் அட்ரஸ்க்கும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்க்கும் என்ன டிஃபர் ஆகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆதார் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஆதார், இதுக்கு ஒரு ஆதார் வச்சுருப்பீங்களா அதை வந்துட்டு கொடுக்கணும். அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருந்தது அப்படின்னா என்க்ளோஷரில் இருக்கிறது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு மேலே அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும். நீங்கள் கவர்மெண்ட் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்பீடு போஸ்ட்டில் வந்துடும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா அந்த நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு ஷோ பண்ணப்படும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸில் நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு வரும். நீங்கள் அனுப்ப வேண்டிய போஸ்ட் என்ன அட்ரஸ்க்கு அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ வந்து இது அந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துடலாம். என்ன போஸ்ட் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி கேன்டீன் அட்டெண்டன்ட்க்கான போஸ்ட். எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படின்னா 3 நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. அதை வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 2 போஸ்ட்டும், ஜென்ரல் கேட்டகரிக்கு 1 போஸ்ட்டும் அவங்க வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி நான் கேசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் வேக்கன்சிஸ் தான் இது. சேலரி பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சேலரி ஆஃபர் பண்ணுறாங்க. வயது வரம்பு இந்த டேட் படி க்ளோசிங் டேட் அடுத்த மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன டேட்டோ என்ன வயசோ அந்த வயசு வந்துட்டு 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா 40 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. யாரெலாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் மினிமமாக 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுக்குமே கிடையாது. அதாவது ஆண் பெண் யாருக்குமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நாள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் 2 வருஷம் வந்துட்டு வேலை பார்ப்பீங்க. மெத்தட் ஆஃப் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னா 17ஆம் தேதி, அடுத்த மாதம் 17ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து க்ளோசிங் டேட்டு. அந்த கேன்டீன் அட்டெண்டர் போஸ்டோடைய நேச்சர் ஆஃப் ஜாப், நீங்கள் அங்கே என்ன வேலை செய்வீங்க அப்படின்னா இந்த டீ போடுறது, காஃபி போடுறது, ஓகேங்களா, அந்த வாஷ் பாயாக இருக்கிறது, டேபிள்ஸை க்ளீன் பண்ணுறது, சேர்ஸு வெசல்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலை தான் கேன்டீன் அட்டெண்டன்ட். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.